கோவையிலிருந்து நமது செய்தியாளர் சதீஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் நேரடியாக கேட்கலாம். சுரேஷ், கோவையை பொறுத்த வரைக்கும் குறு சிறு நிறுவனங்கள் நிறைய அங்கே வந்து செயல்பட்டு இருக்கு. அவங்களுடைய கோரிக்கைகளை அந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம செய்தி தொகுப்புலையும் கூட வந்து பார்த்திருந்தோம். இன்னைக்கு அவங்க ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன சொல்றாங்க? விக்னேஷ், அதாவது நாட்டினுடைய வளர்ச்சியில தொழில்துறையுடைய பங்களிப்பு என்பது இன்றியமையாதாக இருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கக்கூடிய தொழில் நகரமான கோவையில் உற்பத்தி துறை சார்ந்த நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கில் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக எம்எஸ்எம்இ துறை பொறியியல் நிறுவனங்கள் அதிகமாக செயல்பட்டு வருகிறது. சிறு குறு தொழில் நிறுவனங்களாக ஜாப் ஆர்டர் எடுத்து செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள் மட்டுமே 50,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனங்களை நம்பி 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மக்கள் வாழ்வாதாரமாக இதை நம்பி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் அந்த தொழில்துறை சார்ந்த சிறு குறு தொழில்துறை சார்ந்த எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அவர்களுடைய கோரிக்கைகளும் இருந்து வருகிறது. இது குறித்து நம்முடைய பேசுவதற்கு சிறு குறு கூட்டமைப்புடைய டேக் சங்கத்துடைய கோவை மாவட்ட தலைவர் ஜேம்ஸ் நம்முடன் இருக்கிறார். உடன் பேசலாம். சார் வணக்கம். ஒவ்வொரு பட்ஜெட்டிலுமே நீங்க கோரிக்கையை தொடர்ந்து முன் வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க. இந்த பட்ஜெட்ல குறிப்பா நீங்க எது மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க? எது மாதிரியான எதிர்பார்ப்புகள் உங்கள்கிட்ட இருக்கு? ஒவ்வொரு பட்ஜெட்டும் என்பது ஒரு ஆண்டுக்கான இந்தியாவில் இருக்கின்ற குறு சிறு தொழில்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பது என்பது அனைவரும் அறிந்தது. பொதுவாக சொல்லப்போனால் கடந்த சில ஆண்டுகளாகவே ஒவ்வொரு பட்ஜெட்டும் என்பது குறு சிறு தொழிலுக்கான புறக்கணிப்பாகவே நடந்து கொண்டிருக்கின்றன. கடந்த ஆண்டிலும் கூட 22,000 கோடி ரூபாய் மட்டும்தான் பட்ஜெட்டில் இந்த குறு சிறு தொழிலுக்கு அவர்கள் ஒதுக்கீடு செய்தார்கள். ஆனால் நாங்கள் கேட்பது என்ன, கிட்டத்தட்ட ஜிடிபியில் 30% இந்த எம்எஸ்எம்இ செக்டார் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதில் எங்களுக்கு 1% நிதி ஒதுக்கீடு எங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். அது இந்த பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்கள்கிட்ட பெருமளவில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எம்எஸ்எம்இ செக்டார் என்பது குறு சிறு நடுத்தர தொழில் என்பது அனைவரும் அறிந்த விஷயம். இதில் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, பெருநிறுவனங்களுக்கும் குறுந்தொழிலுக்கும் ஒரே மாதிரியான பார்வை இருந்திருக்கு. முன்ன அப்படி அல்ல. குறு சிறு தொழில் என்பது தனி ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த குறு சிறு தொழில்களுக்கு வங்கிகள் வட்டி விகிதம் என்பது குறைந்த அளவில் இருந்தன. நாங்கள் இப்பொழுதும் கேட்கிறோம், எங்களுக்கு 5% எம்எஸ்எம்இ குறு சிறு தொழிலுக்கு மட்டும் வட்டி விகிதங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் எங்களிடத்தில் இருந்துட்டு இருக்குது. அது இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கின்ற கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள், 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் பணிபுரிகிற இந்த மாவட்டத்தில் இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவுக்கு ஜாப் ஆர்டர் செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்கள் இங்கே நிறைந்திருக்கிறது. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோங்க, இந்த மாவட்டத்தில் நேரடியாக மத்திய அரசு தனி நிதி ஒதுக்கீடு செய்து இங்கே தொழில்பேட்டைகள், குறுந்தொழில்பேட்டைகள் உருவாக்கி தருவதற்கான ஒரு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பட்ஜெட்டில் கேட்கிறோம். அதே பட்ஜெட் இந்த பட்ஜெட்டிலும் அதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குறிப்பா இந்த சர்பாக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும்? அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ இந்த சர்பாஸ் சட்டம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் எங்கள் ஆட்கள் வங்கியில் கடன் வாங்குறாங்க. அந்த கடனை வாங்கி தொடர்ந்து தொழில் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி ஏற்படுகின்றவர்கள் தொடர்ந்து 90 நாள் கட்டவில்லை என்றால் உடனே அந்த சட்டத்தின் மூலமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் இந்த சட்டம் ஏற்கனவே 180 நாட்களாக இருந்த சட்டம். இப்போ நாங்கள் அரசாங்கத்துக்கு தொடர்ந்து வலியுறுத்துறோம், இந்த 180 நாட்களாக மாற்றுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்கள் ஒரே மாதிரியான சீரான நிலையில் செயல்படுவதில்லை. ஏன்னா முன்பெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உற்பத்தி துறை சார்ந்திருக்கின்றவர்கள் ஒரு சீரான முறையில் உற்பத்தி ஈடுபட்டுள்ளது. இன்னைக்கு உலக மார்க்கெட் மையம் என்பது பல்வேறு இடங்களில் இடம்பெயர்ந்து ஆர்டர்கள் போவதால் ஒரு தொழிற்சாலை இயங்குவதை நெருக்கடிக்குள்ளாக கொண்டிருப்பதால் இந்த சர்பாஸ் சட்டம் என்பது இவர்கள் 180 நாட்கள் மாற்றுவார்களானால் இந்த பொது நடவடிக்கைகள் இந்த தொழில்கள் தப்பிக்கப்படும், தொழில்கள் மீண்டும் புனரமைத்து நடத்துவதற்கு உதவியா இருக்கும். அந்த சட்ட திருத்தத்தை நீங்க அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா, ஏற்கனவே மத்திய அரசாங்கம் இந்த நாங்கள் வாங்குகின்ற இயந்திர கொள்முதலுக்கு 15% மானியம் தந்துட்டு இருந்தாங்க. அது கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்திட்டாங்க. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம் கேட்டீங்கன்னா, ஒரு குறுந்தொழில் சிறுதொழில் ஊக்குவிப்புக்காக அந்த மானியம் வழங்குவதற்கான தனி ஃபண்ட்ஸ் ஒதுக்கி அது 15 என்பது 25% வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டில் முன்வைத்திருக்கிறோம். விக்னேஷ், பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. அதாவது நாட்டுடைய மொத்த ஜிடிபியில் 30 முதல் 35% எம்எஸ்எம்இ துறையிலிருந்து வழங்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் 1% நிதி என்பது அந்த வளர்ச்சிக்காக எம்எஸ்எம்இ துறைக்காக ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வரி சலுகைகள், ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள். தொழில்பேட்டை என்பது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 50,000க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஜாப் ஆர்டர், அதாவது பெரு நிறுவனங்களிடமிருந்து ஜாப் ஆர்டர் எடுத்து செய்கிறார்கள்.
மோட்டாருடைய உதிரி பாகங்கள் முதல் ராணுவ தளவாடங்களுடைய உதிரி பாகங்கள் வரைக்கும் கோவை மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் உற்பத்தி துறை சார்ந்து செயல்பட்டு வருகிறது. அந்த சூழ்நிலையில் தொழிற்பேட்டை என்பது நீண்ட ஆண்டு கோரிக்கையாக இருந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. விக்னேஷ், நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இந்த பட்ஜெட்டை எதிர்பார்ப்பதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சில சலுகைகளை எதிர்பார்ப்பதாகவும் வந்து அவங்க சில கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுதீஷ்.